சன் ஓஷோ டிவி நேயர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் விடுகின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் விடியல் வர வேண்டும், உங்கள் அனைவருடைய வாழ்க்கையுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களுக்காகவே இந்த பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இனிய நாள் என்ற பகுதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக, உங்களுக்கு இறையருள் கிடைத்திடக்கூடிய பதிவாக, குலதெய்வ அருள் கிடைத்திடக்கூடிய பதிவாக உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். இந்த பதிவின் வழியாக இந்த நாளை எப்படி கொண்டு செல்வது, எந்த விதமான பணிகளை மேற்கொள்வது என்பதை எல்லாம் நீங்கள் சரியாக திட்டமிட முடியும். இந்த நாள் பார்க்கின்ற பொழுது குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7/7/2024 வளர்பிறை பிரதமை திதி அதிகாலை 5-6 மணி வரை. அதன் பிறகு துவிதியை திதி, புனர்பூசம் நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:52 மணி வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும் இன்று இருக்கிறது. இந்த நாள் ஒரு நன்மையான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். தெய்வ அனுகூலம் கிடைத்திடக்கூடிய நாளாக, ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்திடக்கூடிய நாளாக, இறையருள் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், 6 மணி முதல் 7:30 மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது. மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது. இந்த 3 நேரங்களில் குறித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். இந்த நாளில் ராகு காலம் என்று பார்க்கின்ற போது மதியம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையில், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த நாளில் சூலம் என்று பார்க்கின்ற போது மேற்கு திசைக்கு சூலம். அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனிப்பினை சாப்பிட்டு விட்டு மேற்கு திசைக்கு பயணம் செய்யலாம். சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசி நேயர்கள் ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை முடிந்தவரை கைவிடுவது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள், திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் குலதெய்வத்தை வேண்டி உங்களுடைய செயல்களை தொடர்கின்ற போது சங்கடங்கள் இல்லாமல் போகும். சூரிய உதயம் இன்று காலை 5:51 அஸ்தமனம் மாலை 6:36 மணிக்கு. இந்த நாள் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் இன்றைக்கு. அப்போ ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். குடும்பத்துடன் மற்றவருடைய விசேஷங்களில் கலந்து கொண்டு வருகின்ற போது நமக்கும் ஒரு அந்த வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும். இந்த நாள் பார்க்கின்ற போது 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது? முதலில் மேஷ ராசினருக்கு இந்த நாளில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது பொதுவாக சிறு சிறு அலைச்சல் இருக்கும். வேலை பளு கூடுதலாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையும் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உறவினர்களும் குடும்பத்தினரும் இன்று ஆதரவாக இருப்பார்கள், நன்மை புரிவார்கள், உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். புதிய முயற்சிகளை தவிர்த்து வழக்கமான செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். வெளியூர் பயணத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதன் வழியாக எல்லா விதமான தடைகளையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை இன்று, அப்போ கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு இருக்கும். குடும்பத்துடன் இருப்பது உங்களுக்கு அதிகபட்சமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இன்று ஏற்படுத்தும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த நாள் இனி நாள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் இன்று ஆதாயம் தரும். இன்றைக்கு முகூர்த்த நாளாகவும் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறது. பொதுவாக உங்கள் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற நிலையில் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவான் உங்கள் ராசிதான் உச்சம் அடைகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழப்பங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. சரியாக பிளான் பண்ணி இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வருவீங்க. உங்களுக்கு உறவினர்களும் ஆதரவாக இருப்பாங்க, சகோதரர்களும் ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சில என்ன பண்ணீங்கன்னா உறவினருடைய விசேஷங்கள் போயிட்டு வருவீங்க, ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க இன்னைக்கு. அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும்.
ஒரு தெளிவான முடிவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே ஒரு ஆதாயமான அனுகூலமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. கொஞ்சம் முயற்சிகளை மேலும் கையிலிடுங்கள், சரியாக திட்டமிடுங்கள். எல்லாவற்றிலும் இன்று உங்களால் ஆதாயத்தை காண முடியும். நீங்கள் நினைப்பதெல்லாம் இந்த நாள் நடந்தேறும். மீண்டும் நான் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த நாள் இனிய நாள் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த நாளாக இருக்கும். அதற்கு காரணம் உங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணவரவு உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எல்லா வகையிலுமே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவே இருக்க போகிறது. எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்னைக்கு வருமானம் வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும். இந்த நாளில் ஒரே ஒரு வேலை மட்டும், இந்த கொடுக்கல் வாங்கலில் கவனமா இருங்க. பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் என விரைய காலமாக உங்களுக்கு இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் எதிர்பாராத சில செலவுகளோ, எதிர்பாராத சங்கடங்களோ, இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் முடிந்தவரை பண நடமாட்டத்தை உங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விதமான கணக்கு வழிகளையும் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் பொதுவாக உங்களுக்கு ஆதாயமான நாள் தான் சொல்லுவேன். கடக ராசி நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். சந்திர பகவான் தான் மனக்காரகன். பொதுவாக அந்த கடக ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு தனி திறமையும் தனி செல்வாக்கும் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தியும் இயல்பாகவே இருக்கும். அது காரணம் சந்திர பகவான் தான். சந்திர பகவான் தேய்வது போலவும் சந்திர பகவான் வளர்வது போலவும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே நிலையான நிலை என்பது எப்பயுமே இருக்காது. திடீர்னு பார்த்தா கீழே போவீங்க, திடீர்னு பார்த்தா மேலே நிற்பீங்க. 2 விதமான தன்மைகளையும் கலந்த ஒரு ராசி தான் கடகராசி. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ, எதை எதிர்பார்க்கிறதோ, எதற்காக இயங்குகிறதோ அவையெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு வேண்டுகோள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர, இந்த குழப்பமான நிலை எப்பொழுதுமே வேண்டாம், அதை விட்டு விடுங்கள். எந்த முடிவெடுத்தாலும் சரியான முடிவோ இல்லை வேறு விதமான முடிவோ, எந்த ஒரு முடிவு எடுத்து செயலில் இறங்கிவிட்டால் அதில் உறுதியாக நிற்கின்ற போது அதில் உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த நாளும் உங்களுக்கு வெற்றியான நாள் தான். முகூர்த்த நாளாகவும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா விதமும் யோகமான நாள் தான். முயற்சிகளை கையிலிடுங்கள், நிச்சயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும். சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு வழக்கத்தை விட ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அது 12ஆம் இடம் 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, செலவுகளை அதிகரித்திடக்கூடிய இடம். தேவையில்லாத செலவு ஏற்படும், எதிர்பாராத செலவு ஏற்படும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் 12ஆம் இடம் அயன சயன ஸ்தானமாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செலவு இருக்கும், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும். அப்போ படுக்கையில் படுத்துமா, நிம்மதியாக தூங்கணுமா, சந்தோஷமா இருந்தோமா, எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சா, இவையெல்லாம் கிடைத்திடக்கூடிய செலவுகள் செய்தோமா, செலவுகளின் வழியை நாம் அடைய நினைத்ததை அடைந்தோமா, இல்லை புதிய பொருள்களை வாங்கினோமா, ஒரு எதிர்காலத்திற்காக திட்டமிட்டோமா, இவையெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்க போகிறது. செலவுகள் செய்தாலும் அதன் வழியே சந்தோஷம் காணக்கூடிய நாள் இந்த நாள். ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். உங்களுடைய ஆத்மக்கு பலம் உண்டாகும். எல்லா விதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசி நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு. பொதுவாகவே மென்மையாக செயல்படக்கூடியவங்க நீங்க. எதையுமே சாதித்திடக்கூடிய திறமை எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். அதை கையாள உங்களுடைய கவனம் முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுவது, இந்த இடத்தை எப்படி அணுகுவது, அப்போ நம்முடைய பேச்சு எப்படி எடுபடும், அதெல்லாம் காரியத்தை சாதிப்பதில் மிக மிக வல்லவர்கள் கன்னிராசியில் பிறந்தவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் ஒரு அற்புதமான நிலைங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னா 11ஆம் இடத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கின்ற போது மனம் தெளிவடையும், வருமானம் அதிகரிக்கும், வெளியூர் பயணம் ஆதாயம் தரும், உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும்,
வாழ்க்கை துணையை தவிர்த்து மற்ற ஒருவரால் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். சரியான நேரத்திற்கு ஓடி வந்து உங்களுக்கு உதவி புரிபவர்களாக நண்பர்கள் இருப்பார்கள். இந்த நாள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன இருந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். அதுதான் உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பது. அதனால் தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். நினைத்தாவது வழிபடுங்கள். உங்களுடைய சங்கடங்கள் விலகும். இந்த நாள் பொதுவாகவே உங்களுக்கு லாபமான நாள். துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், அதுதான் கடகராசி. அந்த கடகராசி தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் 10ஆம் இடத்துல. அப்போ என்ன மனசுல வேணும்னா, இந்த தொழிலை எப்படி விரிவு பண்ணலாம், இந்த முதல் இவ்வளவு போட்டோம் லாபம் காண முடியலையே, இதை எப்படி மாற்றம் செய்வது, எப்படி ஆதாயம் தேடுவது, இந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு மேலோங்கும். இந்த நாளில் ஆலய வழிபாடு என்பது உங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி தருவதாக இருக்கும். புதிய வேலையை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாளில் அதற்குரிய வேலைகளை தொடங்கலாம். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வேலைகள் தொடங்குவதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை மனசில் வச்சுக்கணும். இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வருமானமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், நெருக்கடிகள் இல்லாத நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். தொழில், தினசரி தொழில் வச்சுங்களேன், அதில் இன்னைக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும். சின்ன முதலீடாக இருந்தாலும் அதிகபட்சமாக ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெய்வ அருளுடன் குலதெய்வ அருளும் கிடைத்திடக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நேற்றும் அதற்கு முந்தைய தினமும் நீங்கள் பட்ட சிரமங்கள் பற்றி உங்களுக்கு மட்டுமே தெரியும். நிறையவே அலைக்கழிக்கப்பட்டிருப்பீங்க. ஓட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அவற்றிலிருந்து மாறுதல் ஏற்பட்டு விடுதலை கிடைத்தது போல இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்க போகிறது. எல்லா விதமான சக்திகளும் உங்களுக்கு உண்டாகி நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும், தெய்வ அருள் உண்டாகும். 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அருகில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு, உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். சங்கடங்களை தெய்வத்திடம் முறையிட்டு அங்கே விண்ணப்பமாக போட்டுவிட்டு வாருங்கள். நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், சங்கடங்கள் இல்லாத நாள், சந்தோஷத்தை குடும்பத்தினருடன் கொண்டாட வேண்டிய நாள். இந்த நாள் உங்களுக்கு ஆதாயமாகவே இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இந்த நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். அதை ஏன் சொல்றேன்னா, சந்திராஷ்டமம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு. அப்போ குறிப்பாக சொல்ல போனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கலில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யாருக்கும் கொடுப்பதோ வாங்குவதோ இன்றைக்கு வேண்டாம். பிரச்சனைகள் தானாகவே உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அப்போ முடிந்தவரை அமைதி காப்பது என்பது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை ஏற்படுத்திடக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். இன்றைய நாளின் நிலை இதுவென்று தெரிந்து முடிந்தவரை அமைதியாக இருப்பது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வெளியூர் பயணம் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இரவு பயணத்தை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும். இல்லையெனில் ஏதேனும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாறட்டும். மகர ராசி நண்பர்களே, பொதுவாக எல்லா விதமான சௌகரியமும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க மகராசிக்காரங்களாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க. இவங்க இப்போ அபிவிருத்தி காணக்கூடிய நேரம் இது. உங்களுக்கு பொருள்கள் வந்து சேரக்கூடிய நேரம், புகழ் வந்து சேரக்கூடிய நேரம், எல்லா வித நேரமும் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு பொருள் சேரும், பொன் சேரும், புகழ் சேரும், எல்லாம் சேருகின்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக, ஆதரவாக, ஆலோசகராக இருப்பார். கூட்டு தொழில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நண்பர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை உங்களுக்கு எதிர்காலத்திற்குரிய வழிகாட்டுதலாக இருக்கும். எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நாளில், சந்தோஷத்தையும் காணக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். கும்பராசி நண்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான நாளுங்க இந்த நாள் உங்களுக்கு. வழக்கமாக நிறைய சங்கடப்பட்டுட்டு வரீங்க. இன்றைய நாளில் பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் முதல்ல சீராகும்.
மனதில் இருந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிரிகளால், போட்டியாளர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். எல்லா விதமான ஆதாயங்களும் இந்த நாள் உங்களுக்கு ஏற்படும். பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட முன்னாடி போய் நின்னீங்கன்னு வச்சுங்களேன், அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைக்கு உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும், செல்வாக்கு வெளிப்படும், உங்களுடைய புகழ் வெளிப்படும். எல்லா விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான, ஆரோக்கியமான, வெற்றியான நாளாக இருக்கும். மீனராசி நண்பர்களே, நீ பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் ஆட்சியாக. பொதுவாக 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது சின்ன சின்ன தடைகள் வரும் வேலைகளில். இப்போ ஒரு வேலை செய்ய முடிவு பண்ணுவோம், அப்போ யாராவது வந்து குறுக்க வருவாங்க, செய்ய முடியாமல் போகும். ஒரு வேலையை கையில் எடுப்போம், அதுக்கு சின்ன தடை வரும். அப்போ தடைகள் வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம் போச்சு. நீ ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்போ நிம்மதியாக வீட்டில் ஓய்வு எடுக்கலாம், முடிந்தபோது வேலைகளை பார்க்கலாம். தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உறவினர்கள் வருகை வீட்டிற்கு இருக்கும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது உங்களுடைய கவலைகளையும் சங்கடங்களையும் போக்கிடக்கூடியதாக இருக்கும். இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினருக்கு, கடக ராசினருக்கு, கன்னி ராசினருக்கு, மகர ராசினருக்கு, கும்ப ராசினருக்கு ஆதாயமான நாளாக, முன்னேற்றமான நாளாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.